guys, welcome back. எனக்கே ஒரு வெல்கம் பேக்காக தான் இருக்குது. ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி எந்த vlogலன்னு தெரில, ஏதோ ஒரு vlogல வந்து அம்முக்கு வந்து ஒரு சேலஞ்ச், பானிபூரி சேலஞ்ச் ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு பேக்கெட் பூரி வந்து சாப்பிடுவேன் நான், சேலஞ்ச் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டா. ஒரு பேச்சு சொன்னப்பா, கோர்த்து விட்டு போயிடாத யார்ட்டியா. நான் நேற்று ஒரு 7 சாப்பிட்டு பார்த்தேன், அதுக்கே எனக்கு வயிறு ஃபுல்லாச்சு. ஸோ இப்போ சாப்பிட மாட்டான்ற நம்பிக்கையில் வந்து இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவள் ஜெயிச்சா நான் காசு கொடுத்துக்கிறேன், அப்படி அவள் தோத்துறானா மோளை சாப்பிட்டு பூரி எல்லாத்துக்கும் நீ தான் காசு கொடுக்குறேன். ஸோ ஓகே, ரொம்ப நேரம் வந்து இங்கேயே வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல. லெட்ஸ் கோ. அண்ணன் வந்து அம்முக்கான மசாலாலாம் ரெடி பண்ணுகிறாரு, நல்லா காரமா. என்ன டீ பேசுறா, பண்ணிக்கிறாரு. என்ன பறக்கான அது, நீ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. நீங்க வாங்க, அவங்க வந்து உனக்கு பாவம் பார்ப்பாங்கல்ல, வேணாம். என்ன ஒன்று பாவம் என்னன்னா, வீட்டில் பிரியாணி வந்து நாளைக்கு எடுக்கலாம்னு சொன்னேன். பிரியாணி நான் சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு, நான் இல்லை இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கூட்டின்னு வந்துக்கிறேன். நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. அவளை இன்னைக்கு காலிடி. நீ என்னைக்கும் எல்லாமே நீங்க ரொம்ப காரமா இருக்க மாதிரி தெரியுது. எக்ஸ்ட்ரா ஹாட். புது பேக்கெட் போடுவா. ஆமாம், புது பேக்கெட்டை திறங்க. 50 பூரி நல்லா பெருசாக இருக்கணும். வாங்கிக்கோ, பிளேட்டை வாங்கிக்கோ. 50 பூரி. ஆமாம், சட்னி போட்டு நல்லா காரம். தண்ணி கொஞ்சம் கம்மியா. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. முதல் பூரி. ஏய், எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு இன்னைக்கு. ஓகே, சேஸ் வரணும். சியர்ஸ். ஃபர்ஸ்ட் பூரி. எப்படி சாப்பிட்ருவீங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா சாப்பிட்ருவீங்கன்ட்டு? அசால்ட்டு. நான் ஈஸியாக சாப்பிட்றேன். 2 பூரிக்கே காரம் தள்ளி வேணான்றணும் அவ. அண்ணி கலங்குது. ராஜேஷ் அழுகுதுடா இப்போ. நீ எப்படி சாப்பிட்ற, நானும் பார்க்குறேன். பூரி காசு எடுத்து வந்தியா? வேண்டாம். சட்னி வேணாம். சட்னி வேணாம். சாப்பிட்டாலா இல்லையா? சட்னி வேணாமா? இது என்ன போங்க, சட்னி வேணான்ற. தண்ணி வேணான்னா ஊற்றிக்கோ. என்னது இது, என்ன தண்ணிலாம் ஊத்தாம குடிக்கிறீங்க? அவன் ஈஸியா சாப்பிடுவாள். அவன் சட்னி வேணாமா? அப்ப சேலஞ்சில் நீ அவுட்டு. சட்னி போட்டு கொடுங்க. நாசமா போயிருவீங்கடா. எத்தனை பூரி சாப்பிட்டுருக்கா? 2 ஸ்பூன் சட்னி போடுறீங்க. 2 பூரி சட்னி இல்ல, 1 ஸ்பூன் தான் போட்டது. சட்னியே வேணாம் எனக்கு. சட்னியோட தான் சாப்பிடுவேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சாப்பிடு. எத்தனை பூரியாச்சு? நாளைக்கு லீவு தான். வயிறு ஏதாவது ஆனா கூட வீட்டில் தான் இருப்பான். நான் காரமா இருக்குண்ணா, சட்னி வேணாண்ணா. ஐயா சரி விடுங்க. சட்னி வேணாம். சட்னி வேணாமா? இன்னும் அவ்வளோ இருக்குதே பூரி, இன்னும் இவ்வளோ பூரி இருக்குது. ஊத்திட்டா, தண்ணி ஊத்திட்டா. தண்ணி கொஞ்சம் கம்மியா. கண்ணை காட்டு, கண்ணை காட்டு. அவன் வேஸ்ட், அது தெரிஞ்சிச்சு. சரி இப்போ பூரி சாப்பிட்றியான்னு பார்ப்போம். எத்தனை சாப்பிட்ட? 10 சாப்பிட்ருப்பா. கவுண்ட்லாம் நான் பண்ணவே இல்லையே. அப்படியா? அப்போ இன்னொரு பேக்கெட் ஓப்பன் பண்ணு. என்ன 36 பூரி தான் இருக்குது. 50 பூரி. ஆமா 50 பூரி ப்ரோ. 50 பூரி சாப்பிடுவாளா? தண்ணி சொன்ன தண்ணி வைக்காதீங்க. தண்ணி குடி. சட்னி எல்லாம் போட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் என்னது இது? சை, காரத்துக்கு போய் பயன்ட்டேன். இதில் வேற வரும்போது நான் எல்லாம் சாப்பிட்ருவேன், நான் சட்னி போட்டு தான் சாப்பிடுவேன், எனக்கெல்லாம் காரம் இல்லை. டம்மி பாவாவாகிற. கொஞ்சம் தண்ணி. தண்ணி இல்லைன்னா சொல்லவே இல்லை. நல்ல ஆள்கிட்ட தான் மாட்டியிருக்கேன்.
பூரி ஒரு வேற பாக்கெட் தான் அவன் சொன்னான் வீடியோ ஸ்டார்டிங்ல 50 பூரின்னு தான் சொல்லின்னு இருக்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஒரு பாக்கெட் 36 பூரி தான் இருக்கா? நல்லா தண்ணி வேணுமா? அதோ இந்த தண்ணியே குடி. நெக்கு சிரிப்பே வரல. பூரியில தண்ணியே இல்லை, சட்னி இல்லை, அப்படியே ஜாலியா சாப்பிட்ற இப்போ நீ. 50 பூரியா? பூரி காலி ஆகுது இவ்வளவு சீக்கிரமா? சாப்பிட்றாளா என்ன? தண்ணி ஊத்தாம சாப்பிடுறே டேய். ஆமா, இல்ல நீ ஊத்தாம தான் போட்ட. நைஸா வெறும் பூரி தான் இருக்கு. அப்படியா? நான் ஊத்திக்கிறேன். நான் ஊத்துறேன் பாருங்க. இந்த பூரி ஊத்திட்ட. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு ஒரு പാക്കറ്റ് ഞാൻ തീർന്നിട്ടില്ല. തീരാനായി. வா நல்லா ஒரு மாசத்துக்கு நீ பானிபூரியே கேட்கக்கூடாது. புரியுதா? நான் சட்னி வச்சு கொடுனா நல்லா காரம் அப்படியே அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வரணும். அதான் சேலஞ்சு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உன் கண்ணுல இருந்து தண்ணி ஊற்றணும். அதை அப்படியே நாங்கள் தம்ப்நெயிலுக்கு வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். நான் சட்னி வைக்காதீங்கண்ணா. இல்லைண்ணா முடியாதுண்ணா, வைக்கணும்ண்ணா சட்னி. பானிபூரி சட்னி போட்டு தானே கேட்ப, சாப்பிடு. அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. எனக்கு இப்போ கவுண்ட் தெரியும் எத்தனை பூரி சாப்பிட்ருப்பான்ட்டு. 26 பூரி தான் சாப்பிடு. 26 பூரி இன்னும் உனக்கு இருக்குது. இன்னும் பாதி இன்னும். நீங்க சட்னி வைக்காம கொடுத்தீங்கன்னா சத்தியமா சாப்பிடுவேன். அது போட்டில இல்லையே. ஐயோ சாமி, வேற என்ன அது என்ன போட்டி அது? அப்ப வெறும் பூரி வாந்தி மட்டும். வருது. வாந்தி வருதா? வாந்தி வருதா? தண்ணி வேணுமா? தண்ணி குடிக்கிட்டோம். ஏற்கனவே நான் குண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க இவ்வளவு பூரி சாப்பிட்டா நான் குண்டாயிட மாட்டேன். நீ இதெல்லாம் வரும்போது யோசிச்சிருக்கணும். வரும்போது நான் பூரி சாப்பிட்டுருவேன், ஈஸியா சாப்பிட்டுருவேன், 50 பூரி அப்படி இப்படின்னா. சட்னி வேணாம். சட்னி காலியா? வேணாம். இருக்குதா? சட்னி வேணாம். சட்னி இருக்கு. வேணும், சட்னி வேணும். ஆமா, இல்ல குடிக்கிட்டோம். தண்ணி குடிச்சா இப்ப தண்ணி குடிச்சா அவளால சாப்பிட முடியாது. தண்ணி குடிச்சா காரம் ஜாஸ்தி இருக்கும். அட படுபாவி பயல, முதல்லயே சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலாடா நானு. எனக்கு காரமா இல்ல, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. எப்படி அதெல்லாம் போட்டியே சாப்பிடு. அவர் பாரு தண்ணி எதுவுமே இல்லாம கொடுக்குறாரு, ஈஸியா சாப்பிடுற நீ. தண்ணி ஊத்தாது. உருளைக்கிழங்கு எனக்கு தெரிஞ்சு காரமா தான் இருக்குது போல. அதுதான் நான் சொல்றேன். நல்லா சிகப்பு கலர்ல இருக்குது. இன்னும் 3 பூரில வந்துரும் நல்ல தண்ணி. கை எடுங்க நீங்க. எதுவுமே பண்ணல. கை எடுங்க. இதோ பாரு. எதுவுமே பண்ணல. சட்னி கூட ஒண்ணும் இல்ல. சட்னி வைக்காதீங்க. சட்னி வைக்க கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ சாப்பிட மட்டும்தான் வந்த. போடு வாயில ஸ்பீடா. சரியாத்தனமா வந்துட்டேன். அது உங்ககிட்ட வந்துட்டேன். போட்டிட்டு பொறுமையா பார்க்க மாட்டேன். எல்லாம் மீறி போறடா. நீ நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானும் ராஜேஷும் உட்காந்து சீஸ் பூரி சாப்பிடுவோம். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. தண்ணி ஊத்தி சாப்பிட மாட்டா. நீங்க நல்லா ஊற்றி குடிங்க. தண்ணி குடி. ஆமா தண்ணி குடி. ஆமா தண்ணி குடி. ஏன் குடிக்க மாட்டேற? ஊத்து, தண்ணி ஊத்து. இதெல்லாம் ரொம்ப டூ மச். இப்ப நான் சாப்பிடலன்னா இந்த பூரிக்கு நான் தான் காசு கொடுக்கணுமா? ஆமா, 50 சாப்பிட்டா நான் காசு கொடுக்குறேன்ட்டேன். இல்லைன்னா நீ சாப்பிட்டதுக்கு நீ தான் கொடுக்கணும். எவ்வளோ இருக்கு? இதுக்கு 36 பூரி, இன்னும் 14 பூரி எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுல எவ்வளோ இருக்கு? இன்னும் 30 சாப்பிட்டேனா? இல்ல, 2 சாப்பிட்டா 30. முடியல. சாப்பிடு 30 பூரி. நாளைக்கும் வரலாம் பானிபூரி சாப்பிடலாம். அம்மோ நாளைக்கும் சாப்பிடலாம் பூரி. வா. ஐயோ மீண்டுமா? என்ன செருப்பு இங்க பாரு ராஜ், செருப்புலாம் அவுத்துட்டா. ஒரு 5 நிமிஷம். நான் 5 நிமிஷம் கொடுத்தா சத்தியமா சாப்பிடுவேன். டைம் ஆகுது பாரு, அவருக்கும் டைம் ஆகுது. இவளுக்கு டைமிங் கொடுத்துருக்கா ராஜேஷ். இல்ல இவ டைம் இல்லாதனால ஈஸியா பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப இங்க இருக்கிற பானிபூரி எல்லாம் பார்க்கும்போது உனக்கு சாப்பிடணும்ன்ற ஒரு ஆசையே வர மாட்டேங்குதுல்ல?
இல்லைன்னா வந்து கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பானிபூரி வாங்கி டா அப்படின்னா. இப்போ இதை பார்க்கும்போதெல்லாம் இவளுக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி பண்ணும்ல, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா எப்படி ஃபுட்டு ஸ்மெல் வந்தாலே ஒரு மாதிரி கொமட் வைப்போம் அந்த மாதிரி இருக்கும். 80 பீஸ். அடுத்த சேலஞ்சுக்கு வரியா? அந்த சேலஞ்ச் ராஜேஷ்க்கு. அந்த சேலஞ்ச் அண்ணா உங்களுக்கு நான் சேலஞ்ச். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் போட்டு தருவேன் உங்களுக்கு பானிபூரி. நான் உங்களுக்கு போட்டு தரேன். என்ன கூட பச்சை இல்லையாடா? வாக் அவுட்டா? இல்ல வாக் அவுட்டா? நீ 22 பூரி. நீ இப்பவே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க, என்ன ஆடுற? போலாமா வேணாமா? உங்ககிட்ட வரதுக்கே யோசிக்கிறா. ஏய் வா போதும், அவர் போயிட்டு முடியல இன்னும். அது என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அவன் இன்னும் வைக்கல. உள்ள போயிடும். வா நீ வா. தலை வலிக்குது எனக்கு. தலை வலிக்குதா? ஏறிடுச்சு உனக்கு காரம். வா வா. காரம் வைக்காதீங்கண்ணா. வைக்கவே இல்லையா? ஏன்னா இவ்ளோ மசாலா கொட்டுங்க. உருளைக்கிழங்க போதும், உள்ள செட் ஆகாது. சாப்பிடு. அநியாயத்துக்குன்னு இருக்குதாட்டா இது. அநியாயத்துக்கிட்டு இருக்குடாட்டா இது. சாப்பிடியாட்டா? அவ யோசிக்கிறா அந்த வாய் உள்ள வைக்கணுமா அப்படின்னு. இல்லை ஃபர்ஸ்ட் 2 பூரியிலே கண்ணில் தண்ணி நிற்கிது. அப்ப இது சின்ன பூரியா? இது இதுவே போதும், இந்த சைஸே அவ வாய்க்கு வந்தாது. இப்போ இது என்ன? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். 30 பூரி சாப்பிட்டேன். இதுல இருந்து 30. சரி இது சாப்பிட்டு இதுக்கு அப்புறம் பூரி கேட்டா 36 என்ன பாயில உலகதா 36 பூரினா 30 பூரி சாப்பிட்டேன். 30 பூரி சாப்பிட்டுருக்கேன். இதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியா வைங்க. நீ என்ன போட்டிக்கு வந்துட்டு இதை கம்மியா வைங்க அதை வைக்காதீங்க அப்படி போட்டிக்கே வரலையா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதான் நாங்க தான் சொல்லுவோம். அம்மு வந்து 30வது பூரி சாப்பிட போறா. எல்லாம் பாருங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. சாப்பிடு, கை தான் தட்டுறோம்ல. ஊத்து. 30வது பூரி வந்து ஆஃபர், தண்ணி ஊத்தாம சாப்பிடலாம். அல்ல நல்லா ஏமாத்து. ஆமா ஆஃபர்னா எப்படின்னா குடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி வாயில ஊத்தணும். என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வரும். வாந்தி வருதுன்னா அங்க ஓடி போயிடு. இப்பயே சொல்லிட்டேன், எங்கன்னா ஓடி போ. 20 பூரில 20 பூரிடா. நாக்கு நீட்டு. நான் அங்கல போங்க சார், நாக்கு முடியுது. நாக்குல ரெட் ஆகுது. சாமி பார்த்தா நாக்கு ரெட் ஆகுது தெரியுமா? 30 பூரி சாப்பிடுது. இன்னும் 20 பீஸ் இருக்குது. 20 மோர். சாப்பிட மாட்டாளா? நீ சாப்பிட மாட்டேன்றாங்க. சாப்பிடுவியா மாட்டியா? சரி சொல்லி, நீ 20 பூரி சாப்பிடுவியா மாட்டியா? சைடுல 500 போலோரி. முடியலன்னா வாக் அவுட்டா? 20 பூரி சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? டீலா நோ டீலா. 30 பூரிக்கு எவ்வளவு காசு? சொல்லுங்கண்ணா. 120 தான். நீ பே பண்ணிட்டு பானிபூரி குடுத்துடுவாங்க. ரெஸ்ட்லாம் இல்ல, அவங்க சாப்பிடும்போது நீ சாப்பிடுவ. ஓ நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? ரெஸ்ட் வேறயா இவளுக்கு? ரெஸ்ட்லாம் கிடையாது. சாப்பிடு. 20 பீஸ் தான். 20 பீஸ் ஆகுது. நான் தண்ணி 31. உங்களுக்கு வேணுமா பாட்டி? 31. சாப்பிடு. கம்மியா வைங்க. நான் உருளைக்கிழங்கு இப்ப கலர் எப்படி இருக்கு? எனக்கு தனியா பிரிச்சு வச்சுக்கிறீங்க. ஆமா இது சீட்டிங் இல்ல, இது போட்டி. இது போட்டி. அவ்வளவுதான், நான் ஜெயிச்சிட்டேன். இது என்ன சீட்டிங்? அவ்வளவு காரமா போட்டுக்கறாங்க. இல்ல இல்ல, நார்மலா எப்பவுமே வந்தா பாட்டி காரம் தானே கேப்பா. அப்புறம் அது சட்னி மட்டும் தான் வைப்பேன். சாப்பிடு. இது சட்னி, மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கறாங்க. இல்ல பாட்டி, நான் தான் அது ஊறி போயிடுச்சு பாரு. அது சாப்பிடு. சரி, அப்ப தூக்கி போட்டுட்டா? தூக்கி போட்டா அடுத்து 31 திருப்பி ஒண்ணு வரும். அவ்வளவுதான். என்ன சின்ன
இப்போ ஜாலியா சாப்பிடுறா. சச்சிருந்தாங்கன்னா 20 19 பூரி தான். ஏய் ராஜேஷ், இங்க சீட்டிங் நடக்குது. எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கெல்லாம் உள்ள போகுது. இங்க சீட்டிங், இது சீட்டிங். சரி பரவாயில்ல. ஆனா சரி, ஆனா சட்னி வச்சு கொடுங்க அவளுக்கு. 32வது பூரியை போடுங்க. பாட்டி சட்னி வேணாம். ஆஹா, அது என்ன இது? என்ன இது? நீனா பானிபூரி சாப்பிட வந்தியா இல்லை சேலஞ்சுக்கு வந்தியா? இந்தாங்க சட்னியை போடுங்கள். சட்னி உருளைக்கிழங்குலையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஏமாத்து வேலை நடக்குது இங்க. பாட்டி பெரிய பூரி. போங்கு. நான் நீங்களே வாங்கண்ணா. 35. இங்க நிறைய இங்க 33 தான். 33 தான். என்னடா ராஜேஷ் 33 தானே? வீடியோ எடு. 35. எத்தனை பூரி கொடுத்தீங்க? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. 2 போய்க்கிறாங்க. 33, 34, 35, 36, 37, 38 வருது. அதுல ஒரு பாக்கெட்ல 36 பூரி தான். எத்தனை உனக்கு கணக்கு 36 தானே பாரு. 35னா 33. இங்க வா. போய் போய் இல்ல சத்தியமா 34. சத்தியமா சரி விடு. இப்ப எப்படி சத்தியமா 35ல இருந்து 34 நான் ஆச்சு? சும்மா டூ பச்சை ஒரு பீஸ் டூ பச்சை. சத்தியமா 34 தான். இல்ல 33 டூ பச்சல்ல ஒன்னு கம்மி பண்ணிட்டோம் நாங்க. ஒத்துக்கிட்ட. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. முடியுமா? முடியாது. முடியும். அப்ப சாப்பிடு. கொஞ்சம் இவ்வளோ லேட் ஆகுற நீ. நாங்க ஒத்துக்க மாட்டோம் அதெல்லாம். சீக்கிரம். உனக்கு வந்து என் வயித்துல பூரி இறங்குனா போதும்ல. பூரியை உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்றேங்க. என்ன பிசைஞ்சு அப்படியே உருளை மாதிரி ஊட்டி விடணும். ஏய் நீ ரொம்ப டைம் ஆச்சு. உனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். டப்புன்னு முடியல நீ. இவ்வளோ டைம் இறங்க மாட்டேங்குது. அப்ப சாப்பிட முடியலன்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு உள்ள அமுக்குறா. மதியா 15 பூரி தான் இருக்கு. என்னால சாப்பிட முடியாதான்னு யோசிக்கிறேன். முடியலன்னா முடியல. ஆஹா ஐயா அம்மு அம்மு அம்மு. இவ எதுக்குடா செருப்பு அவுத்து வச்சு நின்றுக்கிறாங்க? பாடுறா செருப்பு அவுத்து நின்றுக்கிட்டு இருக்கா. சாப்பிட முடியலன்னா செருப்பு அவுத்துருவாங்களா என்ன? ஏய் இவர வாந்தி வர்ற மாதிரி ஆகுது மூஞ்சி. 50 பூரி. நான் வந்து ஒரு பேக்கெட்ல வந்து 50 இருக்கும், இல்லை 48 இருக்கும்னு நினைச்சேன். இங்க வந்தா 36 தான் இருக்குன்ட்டாங்க. நான் வச்சது 50 பூரி. 50 பூரி சாப்பிட்டு போயிடு. இன்னும் 14. அவ இஷ்டத்துக்கு டைம் எடுத்துட்டு பொறுமையா சாப்பிட்றா. இது என்ன சேலஞ்சுன்னு எனக்கே தெரியல இப்போ. நான் சாப்பிட்டா போதும். ஏய் லாஸ்ட் 15 பூரிக்கு டைம் வைக்கலாம். இரு 5:17 ஆகுது. 5:30 வரைக்கும் உனக்கு டைம். நீ சாப்பிட்டு முடிக்கணும். இல்லைன்னா நீ அவுட். அவ்வளோதான். ஏன்னா நீ ரொம்ப டைம் 10 நிமிஷம் டைமா 15 பூரிக்கு? ஆமா அவ்வளோதான். அதுவே அதிகம் தான்டா. 10 நிமிஷமே அதிகம்டா 15 பூரிக்கு. 15 பூரிக்கு என்ன 30 நிமிஷமா கொடுப்பாங்க? பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. பாட்டி 14 பூரி எடுத்து வைங்க. அம்மாவோட டைம் இப்போ இங்கே பாரு. நான் உனக்கு சொன்ன டைமில் 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு. டைம் முடியல. ஏய் 5:19 ஆயிடுச்சு. 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டா ஜூஸ் குடிக்க. நீ தலையாடுறது. 5:35க்கு நான் சாப்பிட முடியும். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. 30 இல்ல 5:30க்குள்ள அம்மா முடிக்கலனா சேலஞ்சில் அவுட். இப்போ ஆரம்பிக்கும் போது தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா 5:20க்கு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் முடிப்பேன் 15 பூரி 14 பூரி. அப்போ நான் எப்படி முடிக்கிறேன் மட்டும் பாருங்க. வாழ்க்கையில் முதல் முறையாய் நான் பானிபூரி சாப்பிட்டு வாந்தி எடுக்க போற தருணம் வரப்போகுது. அது எனக்கு தெரியாது. போனா மட்டும் ஓடுது. ஏய் 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 அவ என்ன கொட்டுற? பாட்டி எத்தனை சாப்பிட்ருக்கா? 40. இன்னும் 10 தான். உன் கையில் இருந்தால் 40வது பூரி சாப்பிடு. அடம் பிடிச்சி சாப்பிட்றா. அவள் காசை காப்பாற்றணும்ல. இல்லை நான் வந்து எந்த சேலஞ்சும் நான் ஜெயிக்க மாட்டேன்றேன். அப்படியா? ஆமாம். அப்போ இந்த சேலஞ்ச் அம்முக்கு ஒரு அவளுக்கே ஒரு சேலஞ்சு தான் இது. நான் இது வரைக்கும் எந்த சேலஞ்சிலையும் ஜெயிச்சது இல்லை. நான் இதுலையாவது ஜெயிக்கணுன்றா. ஏன்னா பானிபூரி முழுங்கவே முடியல. என்னால் முடியல. டயர்டாக இருக்கு. இப்போதான் நீ சொன்ன ஒரு சேலஞ்சில் கூட ஜெயிச்சது இல்லைன்னு. 41. இன்னும் 9 பூரிகள் தான். அது சாப்பிட மாட்டியா? 9 பூரி சாப்பிட மாட்டியா? அவ்வளோதான். ஐயோ க்ளோஸ் அப் வந்துடுறா ராஜேஷ். அவ்வளோ க்ளோஸ் அப் எடுத்துன்னு போயிடுங்க. அப்போதான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஒரு பாக்கெட் முட்டை. நீ ஒரு பேக்கெட் முடிச்சதே சொல்லுங்கிறா. இவ உனக்கு கொடுத்தது 50. அது முடி. ஐயோ முடியல. இந்த தொண்டை வலியை வச்சுட்டு என்ன இந்த மாதிரிலாம் சாப்பிட வைக்கிற, குடிக்க வைக்கிற.
எனக்கு போதும். யூ ஷோர்? கொமட்டு இது முழுங்க முடியல. கஷ்டப்பட்டு 43 பூரி சாப்பிட்டுக்கிறேன். 43? 40 பூரி தானே சாப்பிட்டு. 40 பூரியில அம்மு வந்து சேலஞ்சை தோத்துறேன்னு ஒத்துக்கிட்டா. சரி, ஆனா நான் ஒரு வெற்றியாளர். எப்படி? ஒரு பாக்கெட் நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த ஒன்றையும் சாப்பிட்ரு. எப்போ இந்தாடி சாப்பிட்டு. அம்மு சேலஞ்சில் தோத்துட்டா பாவம். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அம்மு வந்து வேற ஏதாவது ஒரு சேலஞ்சில் ஜெயிப்பாளான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கும் போது எங்களுக்கே தெரிஞ்சுதா இது வரைக்கும் ஒரு சேலஞ்சில் கூட ஜெயிச்சதே இல்லை. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி, இப்போ பே பண்ணிட்டு வா. போ ராஜேஷ், அவங்க பே பண்றதை காட்டிடுங்க. ஷோ டிஸ்கவுண்ட் 10 அதெல்லாம் அவ ஸ்பான்சர். அதெல்லாம் இல்ல, அப்ப நான் கேட்டதே மாட்டேன். தோத்தது நீ தான் எங்களுக்கும் சேர்த்து. எவ்வளவு ஆச்சுன்னா மொத்தமா? சரியா போச்சு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? யாரை ஏமாத்துற? நாங்க சாப்பிட்டதுக்கும் நீ தான் கொடுக்கணும். எப்படி ஏமாத்துறான்னு? ஏமாத்தலாம் இல்ல, நாங்க சாப்பிட்டதுக்கும் சேர்த்து நீ தான் கொடுத்து ஆகணும். என்னடா ராஜேஷ், அதானே? இதுக்கு மேல நாங்க சாப்பிடுறதுக்கு நாங்களே கொடுத்துக்கிறோம், நீ வேடிக்கை மட்டும் பாரு. வாந்திலாம் எடுக்க மாட்டேன். எடுப்ப வாந்தி எத்தனை இங்கேருந்து வீடியோ வரைக்கும் நடக்க வச்சிருவோம். ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ அம்மு வெறுப்பேற்றி கொஞ்சம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அடுத்து என்ன சேலஞ்சு பண்ணலான்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி வச்சுக்கலாம், எந்த கமெண்ட்டுக்கு வந்து லைக் அதிகமாக வருதோ அந்த சேலஞ்சை வந்து நாங்கள் அடுத்து பண்ணுறோம். அடுத்த vlogல சந்திக்கிறோம். டாடா பை, டேக் கேர், see you all in another video. Bye.